கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒன்றான ஜவ்வாது மலையில தான் இருக்கேன். இந்த ஜவ்வாது மலை வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இதுல நிறைய கிராமங்கள் இருக்கு. மேலத்திப்பட்டு கீழத்திப்பட்டுன்னு சொல்லுவாங்க. அதுல கீழத்திப்பட்டு கிராமத்துலதான் இப்ப நான் இருக்கேன். இங்க இன்னைக்கு நான் ட்ரெக் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். சென்னை ட்ரெக்கிங் கிளப்ல மெம்பரான சங்கரோட சேர்ந்துதான் இன்னைக்கு நான் ட்ரெக் பண்ண போறேன். அவரை மீட் பண்றதுக்கு தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். ஹாய் சங்கர். ஹாய் மேனா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இப்பதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க. அப்ப சூப்பர். இன்னைக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? சோ இன்னைக்கு இந்த ஜவ்வாது ஹில்ஸ் உங்களை கொஞ்சம் சைக்கிளிங் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். இந்த ஜவ்வாது ஹில்ஸ் பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய வில்லேஜஸ் இருக்கிற ஒரு பெரிய ஹில். இந்த சவுத் இந்தியால கொஞ்சம் பெரிய ஹில். சோ இங்க நிறைய வில்லேஜஸ் இங்க கனெக்ட் ஆகல. எல்லாமே இந்த மாதிரி மண் ரோடு, சரியா போடாத ரோட்ல தான் இருக்கு. சோ அதுல நம்ம மவுண்டன் பைக் எடுத்துட்டு ஒரு டூர் மாதிரி போக போறோம். ஓகே. இந்த ரூட்ல நீங்க புதுசா தான் போக போறீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கோம். அப்ப நாங்க இங்க ஒரு மராத்தான் கண்டக்ட் பண்ணோம். சென்னை ட்ரெக்கிங் கிளப்ல இருந்து ஒரு மராத்தான் இங்க கண்டக்ட் பண்ணோம். பொதுவா இந்தியால பாத்தீங்கன்னா மராத்தான் எல்லாமே ரோட்ல தான் நடக்கும். சோ இங்க நாங்க புதுசா இந்தியால ஒரு ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ற மாதிரி ஜவ்வாது ஹில்ஸ்ல ஒரு மராத்தான் கண்டக்ட் பண்ணோம். அது கண்டக்ட் பண்ணும்போது அதுக்காக ட்ரையல்ஸ் பார்க்கும்போது தான் இந்த இடம் ரோட்ல கண்டுபிடிச்சோம். பொதுவாவே சிட்டி லைஃப்ல வளர்ந்து பழகின சங்கருக்கு வீக்கெண்ட்ஸ சிட்டில ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கிராமப்புறங்களை ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றது அவருடைய நோக்கம். அதே போல இந்த ஜவ்வாது ஹில்ஸ்ல சென்னை ட்ரெக்கிங் கிளப்ல இருந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் கண்டக்ட் பண்ணதால அவருக்கும் இந்த கிராமங்கள் பழகின ஒரு இடம். எனக்கும் சுத்தி காமிக்கணும்னு சொல்லிருக்காரு. இவரோட இந்த கிராமங்கள்ல ட்ரெக் பண்றது எனக்கு சூப்பரா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன். சோ இப்போ இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா நார்மல் சைக்கிளுக்கும் இந்த சைக்கிளும் பாத்தீங்கன்னா மெயின் ஃபர்ஸ்ட் டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அண்ட் பட்டன்ஸும் கொஞ்சம் திக்கா இருக்கும். இது எதுக்காகனா கிரிப் உங்களுக்கு நல்லா கிடைக்கணும். அது தவிர ஈஸியா பஞ்சர் ஆகாம இருக்குங்கிறதுல. ஆனா இம்பாக்ட் என்னன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பெரிய டயர்னால ஓட்டுறது சாதாரண சைக்கிளை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் இதுல கியர்ஸ் இருக்கு. கியர்ஸ் நம்ம மேல ஏறுறது, மலை மேல ஏறுறது, கீழே இறங்குறது தகுந்தபடி கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நார்மல் சைக்கிளை விட ஏகப்பட்ட வயர்ஸ் அது இதுன்னு பாக்குறதுக்கே ஒரு காமெடியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது சில கியர் ஜாஸ்தி கம்மி பண்றதுக்கு ஜாஸ்தி பண்றதுக்கான லிவர்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. அது தவிர ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா சாதாரண சைக்கிளுக்கும் இதுக்கும் பிரேக்கிங் சிஸ்டம். சோ இந்த சைக்கிள்ல பாத்தீங்கன்னா யூசுவலா சாதாரண சைக்கிள்ல இடது பக்கம் பேக் பிரேக், ஆனா இந்த சைக்கிள்ல அப்படியே ஆப்போசிட். இடது பக்கம் இருக்கிறது ஃப்ரண்ட் பிரேக், வலது பக்கம் இருக்கிறது பேக் பிரேக். இது எதுக்காக அப்படின்னா நீங்க வழக்கமா கீழே போகும்போது உங்களோட ஆட்டோமேட்டிக்கா வலது கை பழக்கம் இருக்கிறவங்க வலது கை பிரேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃப்ரண்ட் பிரேக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்கிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இது இந்த பக்கம் இடம் மாறிட்டதுனால நீங்க வலது பிரேக் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது பேக் பிரேக் தான் பிடிக்கும், கிரிப் கிடைக்கும் அதுக்காக. சோ இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஷாக் அப்சர்வர்ஸ் இருக்கு. சோ இது கிட்டத்தட்ட பைக் மாதிரி தான். நீங்க இந்த இதுல போகும்போது இந்த சைக்கிள் எடுத்துட்டு போற டெரைன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான கல்லு இதெல்லாம் மேடெல்லாம் இருக்கிற இடம் தேவைப்படும். உங்களுக்கு ஷோல்டர் இம்பாக்ட் இல்லாம இருக்கிறதுக்காக இது தேவைப்படும். நார்மல் பைக்குக்கும் இந்த மவுண்டன் பைக்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறத ஒரு கிராஷ் கோர்ஸாவே சொல்லி கொடுத்தாரு சங்கர் எனக்கு. ஒரு டிராவலருக்கும் இந்த மவுண்டன் பைக் எடுத்துட்டு போறது ரொம்பவே சுலபம். ஏன்னா இந்த என்டையர் சைக்கிளை டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இத பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுட்ட பிறகு நானே ரொம்ப ஆர்வமாகி இமீடியட்டா ட்ரெக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு செஞ்சுட்டேன். சொல்றாங்க அதோட இத பத்தி நமக்கு தெரியாது, இருந்தாலும் அவங்க நம்பிக்கை அல்லது அவங்க சொல்ற விஷயம் அதுதான். இப்ப இந்த மலையில சமீப காலம் வரைக்கும் கூட ஒரு பெரிய யானை இருந்தது. பெருசுன்னா ரொம்ப நம்ம இதுல எல்லாம் பாக்குற மாதிரி, ஆப்பிரிக்கால பாக்குற மாதிரி ரொம்ப பெரிய யானை. கிட்டத்தட்ட நம்ம சாதாரணமா பாக்குற யானையோட ரொம்ப பெருசா இருக்கும் அது. நாங்க ஒரு தடவை இங்க ரன்னிங்க்கு வந்திருந்தப்போ ஜஸ்ட் காருக்கு ஒரு 60-70 அடி முன்னாடி ரோடு கிராஸ் பண்ணி போச்சு. நாங்க காரை நிறுத்திட்டு ஓடி போயிட்டு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்தா அது பாட்டுக்கு சாதாரணமா போயிடுச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, 2 வருஷமா அந்த யானை இங்க வர்றது இல்ல அப்படிங்கிறாங்க. ஒருவேளை வேற காட்டுக்கு போயிடுச்சு என்னவோ தெரியல. ஒரு யானை தான் இருந்தது சமீப காலத்துல, ஒரே ஒரு பெரிய யானை இங்க இருந்தது. அதுக்கப்புறம் வேற யாருமே இந்த யானையும் பார்த்ததா சொல்லு. ஆனா காட்டு மாடுகள் நிறைய வரதா சொல்றாங்க இங்க. ராத்திரி மேய்ச்சலுக்கு காட்டு மாடு நிறைய வரதா சொல்றாங்க. கண்டினியூ பண்ணுவோமா? எந்த பக்கம்? இங்க இருந்து ஆக்சுவலா எவ்வளவு தூரம் இருக்கும் அங்க போறதுக்கு?
இங்க இருந்து நெக்ஸ்ட் வில்லேஜ் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. அங்க இருந்து நம்ம எங்க போறோம்ங்கறத முடிவு பண்ணிடலாம். ஓகே. நிறைய இந்த ரூட் ஃபுல்லாவே வில்லேஜஸ் தான் இருக்கு. போலூர், செங்கம், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களை சேர்ந்த இந்த ஜவ்வாது மலையில 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த மலையில இருந்த பழங்குடியினரை மலையாளின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு முக்கியமான தொழிலே விவசாயம் தான். இங்க சாமை, வரகு, தேன் போன்றவையெல்லாம் உற்பத்தி செய்யறதாவும் சொல்றாங்க. இந்த மலைப்பகுதிகள்ல நிறைய சந்தன மரங்கள் இருந்ததாகவும் அதெல்லாம் வெட்டப்பட்டதால எஞ்சி இருக்க சில மரங்கள் வனத்துறையினரோட பாதுகாப்புல இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த மலையில கிடைக்கக்கூடிய சந்தனத்தை வச்சும் மற்ற மூலிகைகளை வச்சும் தான் ஜவ்வாது தயாரிக்கப்படுறதால இந்த மலைக்கு ஜவ்வாது மலைன்னு பேர் வந்ததாவும் ஒரு சில பேர் சொல்றாங்க. வாங்க இப்ப நம்ம இங்க சைக்கிள தோல்ல தூக்கிட்டு தான் போயாகும். சரி போலாம். பாத்துங்க கடல் கால்ல தட்டிடாம. சின்ன சின்ன கற்கள்லாம் இருந்த இடத்துல கூட சைக்கிள் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனா ஓரளவுக்கு பெரிய பாறைகள் இருக்கிற இடத்துல எங்களால சைக்கிள ஓட்டிட்டு போக முடியாதுங்கறதால தோல்ல சைக்கிளையும் தூக்கிக்கிட்டு தான் நடந்து போனோம். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கூட எக்ஸ்பர்ட்ஸால சைக்கிள ஓட்டிட்டு போக முடியும். ஆனா என்னால முடியாதுங்கிற காரணத்தால சங்கரும் என் கூடவே சைக்கிளை தூக்கிக்கிட்டு நடக்கிறாரு. நார்மலான ரோட்ல சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப ஈஸியான விஷயம். அது இன்னைக்குதான் தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி டெரெயின்ல ரொம்ப கல்லெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி டெரெயின்ல சைக்கிள் ஓட்டுறது. லெட்ஸ் கோ. பாருக்கா பூசைக்கிறதுக்காக எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? பக்கத்துல. அப்படியா? இது நீங்களே வளர்த்துறீங்களா இல்ல இங்கேதான் நாங்களா வளர்த்துருக்கோம். அப்படியா? எப்படி நீங்க எல்லாருக்கும் தனியா தனியா ஒரு விவசாயம் மாதிரி பண்றீங்களா? அதெல்லாம் தனித்தனியா விவசாயம் நிறைய தான் செய்வாங்க. இதை எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க நீங்க வீட்டுல? நாங்களே வீட்டுல சாப்பிடுவோம். சாம்பார் செஞ்சு வெளியில எல்லாம் வெளியில கொண்டு போய் விற்பாங்க. இதெல்லாம் செய்வாங்க. கஷ்டமா இருக்குமா இதெல்லாம்? கஷ்டம் தான். என்ன பண்ண சார், மலையில கிராமத்துல இருந்து கஷ்டம் தான். கஷ்டம் தான் இல்ல? ஆனா இதெல்லாம் நீங்க பண்றீங்க, அது பெரிய விஷயம். இங்க இருந்து எவ்வளவு செங்கத்துக்கும் இந்த ஊருக்கும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ உங்க வீடு இங்க இருந்து பக்கத்துல தான்? பக்கத்துல தான், இது பக்கம் தான். அப்படியா? சரி, இப்ப வீட்டுல இருந்து நீங்க போறீங்க? இல்ல, ஊர் பக்கத்து ஊருக்கு போய் வீட்டுக்கு போறோம். ஓகே ஓகே. பக்கத்து ஊருக்கு தான் இது கொடுக்க போறீங்க. ஏன் நீங்க சாப்பிட மாட்டீங்க? நானும் சாப்பிடுவோம். சூப்பர் சார். சரி, தேங்க்ஸ் சார். சரி, தேங்க்யூ. பொதுவா பூசணிக்காங்க இல்ல, இந்த ஜவ்வாது மலையை பொறுத்த வரைக்கும் நிறைய கிராமங்கள்ல எல்லாமே அவங்களே விளைய வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே விளைய வச்சு பயன்படுத்திக்கிறாங்க. அப்படியா? உண்மையிலேயே நாங்க எங்களோட பழைய இதுல எல்லாம் ட்ரிப்ஸ் எல்லாம் வரும்போது பார்த்தோம்னா ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு தேவையான அரிசியோ இல்ல சாமை மாதிரியான சிறுதானியங்கள் எல்லாமே இங்க விளையுது. எல்லாமே அவர் தான் செய்வாங்க. அவங்களே விளைய வச்சுக்கிறாங்க. அவங்க வீட்டுல பாலுக்கு தேவையான மாடு எல்லாமே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தன்னிறைவா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ வெளியில எதுவுமே அவங்களுக்கு வேற எதுவுமே தேவைப்படாதப்போ. ஆமா, அவங்களுக்கு மிஞ்சினதை வித்து வெளியில வித்து அவங்க மிச்ச தேவைகளுக்கான பணத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க. மற்றபடி இங்க இருக்கிற எல்லா கிராமமுமே வந்து கிட்டத்தட்ட சொந்தமா இயங்குற கிராமங்களா தான் இருக்கு. அப்படியா?
இப்ப போற வழியில பாக்கலாமா இந்த மாதிரி? இந்த வழியிலே போற வழியிலே வயல்லாம் இருக்கும். ஓகே. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது எல்லாமே வந்து முழுக்க இயற்கை முறையிலான விவசாயம். எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளோ இல்ல உரமோ போடுறது கிடையாது. அவங்க ஒரு தடவை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து மழை எப்ப பெய்யுங்கிறத கரெக்டா வந்து இது பண்ணி விதை போட்டுருவோம், அதுவே வந்து விளைஞ்சு வந்ததுன்னா நாங்க இது பண்ணி வியாபாரமோ வீட்டுக்கோ தேவைகளுக்கோ பயன்படுத்திப்போம். அப்படி அந்த கிடைக்கல அப்படின்னா அதிர்ஷ்டம் இல்லன்னு நினைச்சு விட்டுருவோம், அவ்வளவுதான். நல்ல விஷயம் ஆக்சுவலா இந்த மாதிரி இண்டிபெண்டா பண்றாங்க. உண்மையிலேயே நம்ம சொல்லணும்னா கிராம பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இது வந்து ஒவ்வொரு கிராமமுமே தன்னளவுல தன்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். எல்லாமே பியூரா கிடைக்கும். எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான, காத்துல இருந்து எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு, காத்துல இருந்து தண்ணில இருந்து எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு. இங்க வழி கொஞ்சம் கிளியரா இருக்கு. அப்படி போலாமா சைக்கிள்? நிறைய கரடு முரடான பாதைகள்ல சைக்கிள் ஓட்டிட்ட பிறகு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. கூடவே பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண பக்கத்துல ஏதாவது இடம் இருக்கான்னு சங்கர் கிட்ட கேட்ட பொழுது, இங்க பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. சின்ன வீட்ல எல்லாம் வாழ்வாங்களா? அவங்க வீடு கிடையாது. ஆக்சுவலா மழை காலத்துக்காக தானியங்கள் அறுவடை பண்ண உடனே சேர்த்து வைக்கிற இடம். ஏன்னா இப்பதான் சமீபத்துல தான் அறுவடை முடிஞ்சிருக்கு போல இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா வயலுமே வந்து அறுத்து முடிஞ்சு வெறும் இது மட்டும் தான் இருக்கு, கால் மட்டும் தான் இருக்கு. சில இதெல்லாம் வீடு கிடையாது. அறுவடை பண்ண தானியங்களை வந்து விற்க போறது வரைக்கும் சேமிச்சு வைக்கிற இடம். ஓ அப்படியா? நான் வேற எப்படி இந்த மாதிரி மேனேஜ் பண்றாருன்னு யோசிச்சிருந்தேன். இங்கெல்லாம் நிறைய வீடு இருக்குல்ல? ஆமா, இந்த பக்கம் ஒரு கிராமம் இருக்கு. அங்க சில அவங்களோட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் கூட போய் நம்ம பாக்கலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே அதுக்காக உங்களை இந்த பக்கமா கூட்டிட்டு வந்து. அப்புறம் இங்கதான் அந்த ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கா? இது எல்லாமே இங்கதான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தாண்டி வந்த சில இடங்கள் கூட சாமை அந்த மாதிரி சிறுதானியங்கள் விளைய வைக்கிற இடம் தான். இப்பதான் சமீபத்துல தான் அறுவடை முடிஞ்சிருக்கு, அதனாலதான் எல்லாமே வந்து அடுத்த பயிர் வைக்கல இன்னும். இப்ப அங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெல் வயல் மட்டும் இருக்கு. அது இப்பதான் வச்சிருக்கு, நட்டு முடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். காலையில இருந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கீங்க, இந்த இடம் எல்லாம் பாத்துருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னைக்கு நல்லாதான் இருக்கு. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நீங்க சொன்ன மாதிரி சிட்டில சைக்கிள் ஓட்டுற விஷயம் வந்து ரொம்ப ஈஸி. வந்து எல்லாமே பிளாட் கிரவுண்டா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா ஓட்டிட்டு போனேன். ஆனா இங்க வந்து டெரெயின் கொஞ்சம் ரஃபா இருக்கிறதுனால, கல்லெல்லாம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஈஸியா ஓட்டிட்டு இருக்கீங்க. ஓட்டுறத விட நிறைய இடத்துல தள்ளதான் வேண்டி இருந்தது. ஆமா, நீங்க வந்து அப்படியே ஈஸியா போயிட்டு இருக்கீங்க, மட்டும் தான் தள்ளிட்டே வரேன். சங்கர் பல வருஷங்களா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கூடவே எனக்கும் இந்த மாதிரி சைக்கிளிங்ல ட்ரெக்கிங்ல எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதாவும் சொன்னேன். அவர் அதுக்கு ரொம்பவே ட்ரைனிங் வேணும்னு, எப்பெல்லாம் நான் ஃப்ரீயா இருக்கணும் ஐ எம் வெல்கம் டு ஜாயின் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆஃபரும் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, கீழே வந்து ஒரு சின்ன கிராமம் இருக்கு. சோ அங்க இருக்கிறவங்க எப்படி வாழுறாங்க, என்ன செய்யறாங்க, அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்கும், அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். சோ அதுதான் இப்ப நெக்ஸ்ட் பாக்க போறேன். இப்ப அடுத்ததா நாங்க நெல்வாய்ன்ற கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற மக்கள் வாழுற விதம், அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறேன். கூடவே அங்க இருக்கிற மக்கள் கலை நிகழ்ச்சிகள்லாம் சூப்பரா ஆடுவாங்க, பாடுவாங்கன்னு சங்கர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்க போறேன்.
கடுக்கா. இப்படிதான் இருப்பாங்களா எங்க ஊர்ல எல்லாம்? எல்லாம் வந்து இயற்கையா விளையாடுறதுதான், பறிச்சு காய வச்சு வைப்பாங்க. நம்ம ஊர்ல நாட்டு மருந்து கடையில ஏற்பட்ட விலைக்கு வச்சுட்டு இருப்பாங்க. இதே மாதிரி ரோட்ல எல்லாம் வைப்பாங்கல்ல? ஆமா, இது வைக்க மாட்டாங்க, இது காய போட்டு அப்படியே வித்துருவாங்க. இது வந்து மரத்துல இருந்து பறிச்சு அப்படியே எடுத்துட்டு வருது. ஓகே. நெல்வாய் கிராமத்துக்கு போற வழியில பாதைகள்லாம் ரொம்பவே ரஃப் அண்ட் டஃபா இருந்தது. அங்க சைக்கிளே ஓட்ட முடியல. பாதி நேரம் தள்ளிக்கிட்டு தான் போனோம், கையில தூக்கிக்கிட்டும் போனோம். ஆனா அந்த கிராமத்தை பார்க்க போறோன்ற எக்ஸைட்மெண்ட் எனக்கு எந்த கஷ்டமுமே தெரியல. காலையில இருந்து சைக்கிளிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம நெல்லிவாய் கிராமத்துல வந்திருக்கோம். இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த கேம்ப் ஃபயர் எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. இட்ஸ் ரியலி நைஸ். அது மட்டும் இல்லாம இங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு சின்ன கச்சேரி மாதிரி பண்ணி போறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்துல இருக்கிற வீட்டுல எல்லாம் அவங்க எல்லாம் வெளியில வந்துட்டு ஒரு மாதிரி சப்போர்ட்டிவா இருக்காங்க. சோ உங்களுக்காக தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டி வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் நிறைய வந்திருக்கோம். ஓகே. அப்பவே வந்து உங்களோட கலாச்சாரம் இதை பத்தி எல்லாம் தெரியும் எங்களுக்கு. சோ அதனால உங்களையும் கூட்டிட்டு வந்து காட்டலாமே அப்படின்னு தான் வந்து வந்தது. ஓகே. இது எனக்கு புதுசா இருக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு வந்து எல்லாரும் கூடயும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்றது ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, இங்க பொறுத்த வரைக்கும் இங்க குளிர் பிரதேசம் எப்படியும் வந்து நைட்ல இதுவாகும். ஸோ எல்லாருமே கூடி ஒன்னா இருந்து இந்த மாதிரி குளிர் காயறது இல்ல ஒரு ஒரு வேற பெரிய இங்க பொழுதுபோக்கு இல்லாத ஒரு இதனால எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அது வந்து நம்ம சிட்டி லைஃப்ல நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ இருக்காங்க, நம்மளை சுத்தி எல்லா வீட்டுல இருந்தும் இருக்காங்க, ஒரு இது என்ஜாய் பண்றாங்க. நம்மளும் அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமா. இப்ப இவங்க எல்லாம் பாட போறாங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன மாதிரி பாட்டு நீங்க பாடுவீங்க? நாடகம் பாட்டு. இப்ப நீங்களே இப்போ கிராமத்துல இருக்கிற நீங்களே வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணிடுவீங்களா இல்ல வெளியில இருந்து யாரும் கூட்டிட்டு வந்து எல்லாருமே நீங்களே? கிராமத்தில் உள்ள மக்களை அவங்கவுங்க கற்றுக்கொண்டு இருக்காங்க. அந்த மக்களை அவங்களுக்கு தகுந்த வேஷத்தை கொடுத்து அது பாரம்பரியமா காலத்துல இருந்தே வந்தது. எங்க பாட்டனாரு தாத்தா அப்படி காலத்துல இருந்து வந்தது. இப்போ இது உங்க தாத்தா அந்த இதுல இருந்து வந்திருக்குங்கிறீங்க. இப்போ உங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க எடுத்துட்டு போறீங்களா இத? இப்போ உங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு தானாவே அப்படியே தானாவே அவங்களுக்கே பழகிடும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நாங்க போனா எங்க பையன் எடுத்துருவோம். எங்க பையனா அப்புறம் பேரனுக்கு அப்படியே கிராம கலைன்றது எங்களை விட்டு போகாது. இது உங்க ஊர் பத்தி ஏதாவது பாடல் இருக்கா? இருக்கு. அது நீங்க பாடுவீங்களா? அப்போ அது ஃபர்ஸ்ட் பாருங்க. சிட்டி லைஃப்ல வேற மாதிரி இருக்கும். ரொம்ப பிஸியா இருக்கும், எல்லாமே ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். அங்க வந்து லைஃப் ஸ்டைல நீங்க பாத்தீங்கன்னா சினிமா, பாட்டு, டிராபிக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நேச்சர்ல சைக்கிளிங் வந்தேன், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு வந்து இவங்களெல்லாம் கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பாடல் கச்சேரி அதெல்லாம் சேரும் போது இட்ஸ் ரியலி ரியலி குட். ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சங்கர் கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நீங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்க. சோ இதே மாதிரி ஒரு வித்தியாசமான எபிசோட்ல அடுத்த வாரம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இவங்களோட மறுபடியும் நான் இப்ப கண்டினியூ பண்ண போறேன். சோ ஐ ஹேவ் டு சே குட் பை அண்ட் டாடா டு யூ கைஸ்.